வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடன் பொன்தாமரை கண்ணன், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கும் நீங்களும் ஜோதிடராகலாம் குருகுல வழியில் செவிவழி ஆன்லைன் வகுப்பில் இணைந்திருக்கிறீர்கள். இது பகுதி 3 14வது பாடம். இது ஆயில்ய நட்சத்திரத்திற்கான பாடம். தலைப்பு எழுதிக்கிங்க, ஆயில்யம். ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் அல்லது ஆயில்யத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன பலனை முதன்மையாக தரும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் எடுத்துக்க வேண்டியது. எல்லா நட்சத்திரத்துக்கும் அப்படித்தான், திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். இது பொதுவானது, அது அப்படியே மைண்டில் அப்படியே கொஞ்சம் வச்சுட்டா போதும். ஆயில்ய நட்சத்திரமானது எல்லாவற்றையும் அடைய நினைப்பவர்கள். எல்லாவற்றையும் அடைய நினைப்பவர்கள். வஞ்சக மனம் உள்ளவர் அப்படின்னு சொல்லணும். வஞ்சக மனம் உள்ளவர். அப்ப எல்லாவற்றையும் அடைய வஞ்சக மனம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பாவ செயல்களில் ஈடுபடுபவர். பாவ செயல்களில் ஈடுபடுபவர். ஆனால் இவர்கள் புத்திமானாக இருப்பார்கள், சக்திமானாக இருப்பார்கள். புத்திமான், சக்திமான், பலவான் அப்படி எடுத்துக்கலாம். இவர்கள் பல்வேறு விதமான சுகங்களை அடைவதில் ஆர்வம் மிக்கவர்கள். பொதுவாக ஆயில்யம் நபர்கள் யாராவது ஒருத்தர் நல்லா இருக்காங்க, நல்லா என்ஜாய்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அதை நானும் போய் பார்த்து வரேன். சின்ன குழந்தைங்க கூட நீங்கள் அந்த எண்ணங்களை பார்க்கலாம். அவங்க வீட்டில் அது இருக்குது, நாமளும் அதை வாங்கலாம். அவங்க போய் அந்த கடையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னாங்க, நாங்களும் போகலாம். பெரியவங்க ஆகும்போது அவங்க சொந்த வீடு கட்டி இப்படி இருக்காங்க, நாங்களும் அதே மாதிரி கட்டலாம். இந்த கார் வச்சுருக்காங்க, நானும் அதை கூட நல்ல கார் வைக்கலாம். எல்லாவற்றையும் அடைய நினைக்கும் அந்த குணம் பலவான், சக்திமான், புத்திமான் அப்படிங்கிறதுனால எப்படியும் அதை அடைந்து விடுவதற்கான வழிமுறைகளை தேடி நன்றாக வாழ்வார்கள். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருந்தாலும் மேலே வந்துடுவாங்க. இப்போ அந்த ஆயில்யத்தினுடைய நட்சத்திர பாதங்கள் பற்றி பார்க்கலாம். 1ஆம் பாதம். 1ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா அகங்கார குணம் இருக்கும். நான் அப்படின்னு பேசுவாங்க. அகங்கார குணம் இருக்கும். நான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி பேசினாலும் கூட அந்த வறுமையில் இருக்கிறவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது கரெக்டாக சொல்லணும்னா தரித்திர நிலையில் இருப்பவர்களைப் போலவே பேசிக்கொண்டிருப்பார்கள். எங்கிட்ட அது இல்லை, எங்கிட்ட இது இல்லை, எனக்கே ஒன்றும் இல்லை, எனக்கு யார் கொடுப்பாங்க, எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரியான அந்த வார்த்தைகள். அதுதான் தான் தரித்திர நிலையில் இருப்பது போலவே பேச்சு அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். மற்றவர்களுடைய பொருளை எப்படி தமதாக்குவது அப்படிங்கிறது ஆயில்ய நட்சத்திரத்திற்குரிய 1ஆம் பாத பலன். மற்றவர்கள் பொருளை எப்படி அபகரிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு இதெல்லாம் ரொம்ப அனுபவத்திலே பொருந்தி வருகிறது. ஒரு ஆயில்ய நட்சத்திரம் பாதம் 1 அவர் பார்த்தீங்கன்னா பல நபர்களுக்கு கடன் கொடுப்பாங்க. தேவைப்படுச்சின்னு போனோம்னா வீட்டின் அடமான கடன், நகை அடமான கடன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஒரு 10 பேர் வாங்குறாங்கன்னா 8 நபர்கள் அதை திருப்ப முடியாது. அந்த வீடே அவங்களுக்கு தான், அந்த நகை வச்சா நகை அவங்களுக்கு தான். மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரித்தல் இன்னும் கூட அவங்க இருக்காங்க. அவங்க ஆயில்ய நட்சத்திரம்னு தெரியும் எனக்கு. அப்போ அதில் ஆயில்ய நட்சத்திரத்தை 1ஆம் பாதமாக தான் இருக்கணுங்கிறத நாங்களே முடிவு பண்ணிடலாம். ஏன்னா அந்த பலன் கரெக்டாக பொருந்தி வர்றதுனால. அடுத்து 2ஆம் பாதம். இந்த 1ஆம் பாதத்துக்கு இன்னும் சொல்லிடுறேன். அந்த குறிப்பிட்ட நபர் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நபர் சாதாரணமாக எனக்கு தெரியும் அவர் கோடீஸ்வரர். 2 காரு, 3 வீடு,
கொஞ்சம் சில ஏக்கரா நிலம் எல்லாத்தையும் ஒரு 15 ஆண்டுகளில் வாங்கிட்டாங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு 15 ஆண்டுகளில் அவ்வளோ பெரிய நபர் ஆனாலும் கூட ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அவரோடு சென்ற நபர்களுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுக்கும் பொழுது ஒரு 45 ரூபாய் 50 ரூபாய் இருக்கலாம், அவ்வளோதான். உணவு வாங்கி கொடுக்கும் பொழுது இவ்வளோ பெரிய ஆள் அவங்கக்கிட்ட நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு அவங்க முந்தி போய் பணம் வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. பணக்காரர் இல்லையா, கொடுத்துட்டாங்க. சரியான சந்தர்ப்பத்தில் சில வருடங்களுக்கு பின்பு கூட அன்னைக்கு கூட நான் அங்கே போகும்போது சாப்பாட்டுக்கு நான் தான் பில்லு கொடுத்தேன், உங்ககிட்டயெல்லாம் கேட்டனா, நீங்கள் கொடுத்தீங்களா, நானே தானே கொடுத்தேன், ஏதாச்சும் உங்ககிட்ட அதை எதிர்பார்த்தனா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவுடா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 45-50 ரூபா இருக்குமா. அது ஹோட்டல் இல்லாத ஊரிலே ஒரு கையேந்தி பவனில் நம்ம சாப்பிட்டது ஒரு 45 ரூபா அவ்வளோதான் இருக்கும், 50 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அதை கூட அப்படி சில வருடங்களுக்கு பின்பு கூட சொல்கிறாங்கன்னா, நான் ரொம்ப ஏழை, 45 ரூபா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, 50 ரூபா, நான்லாம் உன்னை கேட்டனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது வேற. அதனால் அது எனக்கு ஞாபகம், அந்த ஆயில்ய நட்சத்திரம் மனதில் பதிந்திருக்கிறது. அடுத்து 2ஆம் பாதம். ஆச்சார அனுஷ்டானங்களை இவர்கள் நம்புவார்கள். அதனாலே நியாயமான அந்த வழிகள் எல்லாம் செல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் நம்புவார். அந்த 1ஆம் பாதத்தை இருக்கிற நபரை காட்டிலும் 2வது நபர் ஆச்சார அனுஷ்டானங்களை நம்புவார்கள். அதனால் பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்வாங்க. ஆனாலும் கூட அந்த வழி முறைகள், ஆயில்ய நட்சத்திரத்துக்கான வழிமுறைகள்ங்கிறது கொஞ்சம் தயங்கினாலும் அப்படித்தான் இருப்பாங்க. ஆனால் பிறருக்கு நியாயத்தை போதிப்பார்கள். ஆச்சார அனுஷ்டானங்கள் இருக்கிறதுனால அப்படி நேர்மையாக இருக்கணும், இப்படி நேர்மையாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்போ தான் பிழைக்க முடியும், நான் நியாயம் தர்மம் பக்தி அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் தான் நியாய வழியில் செல்ல மாட்டார்கள். முன்கோபங்கள் இருக்கும். பொதுவாக துஷ்டர் என்று கூறலாம். ஆனால் ஆச்சார அனுஷ்டானத்தோடு இந்த பேச்சுக்கள் வெளியே வரக்கூடிய அந்த பேச்சுக்கள் இருப்பதனால அவங்க நியாயவானாக அறியப்படலாம். ஆயில்யம் 3ஆம் பாதம். ஆயில்யம் 3ஆம் பாதமானது அகங்காரம் சார்ந்த குணாதிசயத்தை மேம்படுத்தும். முக்கியமாக பார்த்தால் பெண்களை, அது பெண்ணாக இருந்தாலும் பெண்களை, ஆணாக இருந்தாலும் பெண்களை, இந்த இடத்துல பெண்ணாக இருந்தாலும் ஆண்களைன்னு மாற்றக்கூடாது, ஆணோ பெண்ணோ, பெண்களை சித்திரவதை செய்யக்கூடிய குணம் உண்டாகும், பெண்களை இம்சை செய்யக்கூடிய குணம் உண்டாகும். இந்த ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம் என்பது ஒரு மாமியார் மருமகள் இது மாதிரி ஒரு உறவு வந்துச்சுன்னு சொன்னால், மருமகள் மாமியாரை வதைப்பது, மாமியார்னா மருமகளை வதைப்பது, இது மாதிரியான அந்த சிக்கல்கள்லாம் உண்டாகிவிடும். அதனால தான் ஆயில்யம்னா வேண்டான்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த பலன்களுக்காக சொல்கிறேன். நன்றி மறப்பவர்களாக, முன்பின் யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இல்லாதவராக இருப்பார்கள். எந்த விஷயமானாலும் ஆறப்போட்டு மெதுவாக செய்யும் போக்கு இருக்கும். இது 3ஆம் பாதம். ஆயில்யத்தினுடைய 4வது பாதம் அப்படின்னு பார்க்கும்போது பொன் நகைகள், பணம் செல்வம் இருக்கு இல்லைங்களா, அந்த செல்வம் சம்பாதிப்பதில் பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பணம் சம்பாதிப்பதில் பிரியம் கொண்டவராக இருப்பார்கள். அந்த பணத்தை செலவு செய்வதற்கும் தயங்க மாட்டார்கள். அந்த செலவெல்லாமே நகை வாங்கிறது, நிலம் வாங்கிறது, இந்த மாதிரியே கூட போயிட்டு இருக்கும். அவருடைய அந்த நட்பு சாகவாசம் அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய இணையான அந்த ஜாதி ஜனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சொந்த பந்தங்கள், அவர்களோடு புழக்கம் குறைவாக இருக்கும். தீயவர் சாகவாசம் அதிகமாக இருக்கும். தீயவருடைய சாகவாசம்
ஒரு தவறான வழியிலே செய்தால் கொஞ்சம் இன்னும் ஜாதக விஷயங்கள் வேற எல்லாம் மோசமாச்சுன்னா தீய பெண்கள் சேர்க்கை, உறவுகள், காதல், காமம், களியாட்டம் எல்லாம் வரும். அதன் மூலயமான துன்பங்களை அனுபவித்தல் அதுவும் கன்ஃபார்ம். வியாதி ஏற்படும், வியாதிகளுக்கு செலவழிப்பார்கள். அப்ப ஆயில்யம் அப்படின்னு சொல்லும்போது ஆயில்யம் 2ஆம் பாதம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும், மிச்சமெல்லாம் நெகட்டிவாக தான் இருக்கும். அதுக்காக பயந்துடக்கூடாது. இப்போ நாம் ஜோதிடம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆயில்யமா ஐயோ போச்சு, நான் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்துட்டேனே அப்படின்ட்டுலாம் சொல்லக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பலன்களை எல்லாம் நாம் நமக்கு வேணுங்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரணும். நான் இதாக இருக்கிறேன், இதாகத்தான் பிறந்திருக்கிறேன், இதற்கான சூழ்நிலைகள் தான் நமக்கு வருங்கிறத நம்ம இங்கே கற்றுக்கொள்கிறோம். அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாமே. இப்போ ஒரு ரண வைத்தியர் இருக்கிறார், முக்கியமான ஒரு பெண்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு மருத்துவர்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஊசி போடுறோம், வலிக்குது, புண்ணு இருக்குது, அதை ஆத்துறோம். ஒரு பிரசவ டாக்டராக இருக்கார், ஒரு அறுவை சிகிச்சையாளர் இருக்காங்க, கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. இவங்கெல்லாம் பெண்களை சித்திரவதை செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிற அளவிலே ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் ஒரு மருத்துவரானால் லேடிஸ் ஸ்பெஷல் படிச்சிடலாம். சிறப்பாக சம்பவத்தை நிகழ்த்துவார்கள், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஜாதகம் கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது எனது மாணவர்கள் அனைவரும் நீங்கள் இதை உணர வேண்டும். ஜாதகம் கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பலன்களை பாசிட்டிவான வழியில் நாம் அடைந்து அதன் மூலயமாக நற்பலன்களை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் பெறுகிறோம். நமது வாடிக்கையாளர்களை, நமது குடும்ப உறுப்பினர்களை, நமது நண்பர்களுக்கு அதை அடைய வைப்பதற்காக உதவி செய்கிறோம். அவ்வளோதானே. அப்போ இங்கே நெகட்டிவ் பலன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நெகட்டிவ் பலன்னா நெகட்டிவாக தான் சொல்கிறோம், ஆனால் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவை நாம் ஆராய்ந்து எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லாமல், பயம் இல்லாமல் பாருங்கள். ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் போது அனைத்து பலன்களும் நமக்குத்தான் நாங்கள் முதல்ல பொருத்தி பார்ப்போம். சரிங்களா? நான் அப்படி இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் முதல் பாடத்தில் சொன்னது எப்படி, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன பலத்தில் இருக்கிறது, ஆட்சி, உச்சம், மூலதரி கோணம், இது மாதிரி இன்னும் பலது இருக்குது. நாடி ஜோதிட சூட்சுமங்கள், பிருகுநந்தி நாடி சூட்சுமங்கள்னு கடைசியாக சொல்லுவோம் பாருங்க. அதில் கிரகபலம் பற்றிய பாடம் தான் பிரதானம். மிச்ச பாடங்கள்லாம் உயர்நிலைக்கு வந்துருங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் கிரகபலத்தை நிர்ணயிப்பதற்கு அது ரொம்ப உதவுங்கிறதுனால அடிப்படையில் அந்த மகா சூட்சுமம், அது அந்த மகா சூட்சுமத்தையும் நாம் கற்றுக் கொடுக்க இருக்கிறோம். அது 14, 13, 14வது பாடத்தில் வரும், பகுதி 13, 14 வரும். சரிங்களா? நல்லது நண்பர்களே. அடுத்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வினி 1வது நட்சத்திரமாக வைத்து ஆயில்யம் 9 நட்சத்திரம் முடிச்சிட்டோம். அஸ்வினி கேது, பரணி சுக்கிரன், கிருத்திகை கூட அதை எழுதிக்குங்க, கிருத்திகை சூரியன், ரோகிணி சந்திரன், மிருகசீரிஷம் செவ்வாய், திருவாதிரை ராகு, புனர்பூசம் குரு, பூசம் சனி, ஆயில்யம் புதன். இந்த தான் அந்த நட்சத்திரங்களுக்கான தேவதைகள். அப்போ 5வது பாடத்தில் சொன்னது அதிதேவதைகள். இந்த தேவதைகள் வணங்கக்கூடிய அதிதேவதைகள். அப்போ அஸ்வினியிலே இருக்கக்கூடிய கேது ஒரு தேவதையை வணங்கும், அது அங்கே கொடுத்துருப்போம். மகம் நட்சத்திரத்திற்கான அதே மகம் நட்சத்திரம் திரும்பவும் கேது தான் வரும். இப்போ மகம் நட்சத்திரத்து கேது, அஸ்வினி கேது ஒரு தேவதையை வணங்குகிறாருன்னா மகம் நட்சத்திர கேதுவும் அதே தேவதையை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப அடுத்த சுற்று முடிஞ்சிருச்சுன்னா மூலமும் மூல நட்சத்திரமும் கேது தான், அந்த மூலத்தினுடைய கேதுவும் அதையே வணங்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. அப்போ அந்த ஒரு வித்தியாசம் வருது பாருங்க. நேற்று, இன்று, நாளை மாதிரி. காத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல் மாதிரி. எந்த ஒரு ஆற்றலும் 3இன் சக்தியால் தான் இயங்கும். 3 இருந்தாதான் அது ஒரு இயக்கம். அதாவது ஒன்று படைக்க வேண்டும், படைத்தது
அப்படியே அது வளர்ந்து தேய்ந்து கடைசியாக அது டிஸ்போஸ் ஆகணும். இதானே ஒரு இயக்கம். ஒரு மனிதன் பிறக்கிறான், வாழ்கிறான், இறந்து போகிறான். இதுதான் வாழ்க்கையினுடைய இயக்கம். சரிங்களா? அதன் பிரகாரம் தான் அந்த நட்சத்திரங்களும் 3 இருக்கிறது. இதெல்லாம் நாம் அப்படியே ஜோதிடத்தின் ஊடாக அதனுடைய தத்துவங்கள் என்ன சொல்லுகிறது அதையெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது அவ்வப்போது பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? முதல் சுற்று முடிஞ்சிருச்சு. 2ஆம் சுற்று அடுத்தது மகம் நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் மீண்டும் துவங்குவோமாக.